ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரீசெண்டா நடந்த கரண்ட் ஈவெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸை வந்து நம்ம நேஷனல் நியூஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னு 2 செக்ஷன்ஸாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேஷனல் நியூஸ்க்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் வந்துட்டு மினி ரத்னா ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்னா என்னது, மினி ரத்னா ஸ்டேட்டஸ்னா என்னது, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பப்ளிக் செக்டார் யூனிட்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் என்டிட்டி. அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு 51% ஷேர்ஸை வந்து அந்த பாடியில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கும். இந்த பதவியில வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணணும், என்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும், எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வச்சும் நம்ம கூப்பிடலாம். ஸ்டாச்சுவேட்டரி கார்பரேஷன், நேஷனலைஸ்ட் கார்பரேஷன், இல்லைன்னா வந்து கவர்மெண்டோட ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கூட நிறைய டேர்ம்ஸ் வச்சு நம்ம இதை கூப்பிடலாம். ஸோ இதை எதுக்காக ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991ல வந்துட்டு நம்ம வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குரூஷியல் டெசிஷனே எடுத்தோம். ஸோ எதுக்காக இதை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அந்த டைம்ல நமக்கு ரொம்ப கை கொடுக்கல. ஸோ நம்ம வேற மீன்ஸ் வந்து எக்கனாமிக் க்ரோத்காக தேடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வந்து நம்ம கிரீன் ரெவல்யூஷன் இந்த மாதிரி பேரலா நிறைய இனோவேஷனை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அப்படி ஒரு இனோவேஷன் தான் இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்றது. ஸோ அந்த பிஎஸ்யூஸை தான் வந்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம நியூஸ் வந்து இன்னைக்கு என்னது, சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்போ இந்த மினி ரத்னா, மகாரத்னா அந்த ஸ்டேட்டஸ்லாம் என்னது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி தான் இந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க அட்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து மகாரத்னா, மினி ரத்னா இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ல இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி இந்த கேட்டகரிஸ்குள்ள வர கம்பெனிஸ்க்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மகாரத்னா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் கவர்மெண்ட் கொடுக்கறது. இந்த மகாரத்னா ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கம்பெனி அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபைனான்சியல் ஆட்டானமி இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட போய் எல்லா டெசிஷனுக்கும் அவங்க அப்ரூவல் கேட்க தேவையில்லை. கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில், அப்புறம் ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் தான் இப்போ மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரி ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு நவரத்னா அப்படின்னு. ஸோ இந்த நவரத்னா அப்படின்னா என்னன்னா அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஃபைனான்சியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற கேட்டகரியை வந்து நவரத்னா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நவரத்னா ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கு. இதுலயே கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு கேட்டகரி அப்படின்னா மினி ரத்னா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோனமி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது அவங்க ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, இல்ல ஏதாவது ஃபைனான்சியல் டெசிஷன் எடுக்க போறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் கிட்ட போய் நிக்கணும். ஸோ இந்த ஆட்டோனமியை வச்சுதான் இந்த 3 கேட்டகரியும் பிரிக்கிறாங்க. ஸோ இதுலயே வந்து சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்றது வந்து மினி ரத்னா ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணிருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு நியூஸா பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது இல்லையா, இது கூட வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்டா நான் சொல்றேன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோடைய 50th ஆனிவர்சரியில வந்துட்டு அவங்களுக்கு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். யாரு கொடுத்தா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஜிதேந்தர் சிங் வந்துட்டு இதை கொடுத்துருக்காரு. எங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோடைய கசிபாத் கேம்பஸ்ல வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இங்க பேசிக்லி சென்ட்ரல் எலக்ட்ரானிக் லிமிடெட்ல வந்து என்ன டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றாங்கன்னா ரயில்வேஸ், டிஃபென்ஸ், சோலார் எனர்ஜி இதுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது போக எஜுகேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் கூட இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான நியூஸ். ஸோ நம்ம செகண்ட் நியூஸ் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்துட்டு எம்ஆர்எம்ஓசிஆர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு இந்தியன் நேவி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன ஹைலைட்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த நியூஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த டெக்னாலஜியை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த டிஆர்டிஓ வந்து கொடுத்த டெக்னாலஜிக்கு பேர் என்னன்னா
மீடியம் ரேஞ்ச் மைக்ரோவேவ் அப்ஸ்கியூரன்ட் சாஃப் ராக்கெட். இதை தான் வந்து சுருக்கமா MRMOCR அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேவியில பார்த்தீங்கன்னா ஒரு ரேடார் மாதிரி எப்பவுமே வச்சிருப்பாங்க எல்லா கண்ட்ரிஸுமே. ஸோ இந்த ரேடாரை தாண்டி எந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்டுமே வர முடியாது. இந்த ரேடார்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அது உடனே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அவங்களுக்கு காமிச்சிரும். ஸோ இந்த ராக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இந்த ரேடாரை வந்து பைபாஸ் பண்ணி போற அளவுக்கு நிறைய மைக்ரோவேவ் பார்ட்டிகல்ஸை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது எந்த ரேடாரா இருந்தாலும் இல்லை எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்தாலும் அதை வந்து பைபாஸ் பண்ணி போற பவர் வந்துட்டு இந்த ராக்கெட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த ராக்கெட்டை வந்துட்டு இந்தியன் நேவிக்கு வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இதை வந்து 1958ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட சேர்மேனா வந்து சதீஷ் ரெட்டி இருக்காரு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. இதோட மெயின் வேலையே வந்துட்டு டிஃபென்ஸுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றது, அப்புறம் நம்ம கண்ட்ரியோட செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க அப்படி டெவலப் பண்ற டெக்னாலஜிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிசைல்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எலக்ட்ரானிக் ஆர்மமெண்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அது போக வந்து அகாடமிக் ரிசர்ச் மற்ற கண்ட்ரிஸ் கூட கொலாபரேட் பண்றதும் சரி, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு தேவையான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காக அவங்க ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்டிஓட சேர்மன் சமித் வி காமத் அப்படின்றவர் வந்துட்டு இந்தியன் நேவி கிட்ட இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இதை ரிசீவ் பண்ணவர் யாருன்னா அட்மிரல் பிரிஜேஷ் வசிஷ்டா. இவர் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிஆர்டிஓட இன்ட்ரடக்ஷன்ல வந்து சதீஷ் ரெட்டின்னு போட்டிருக்கேன். அது வந்து தப்பு தான். இது ப்ரீவியஸா இருந்த டிஆர்டிஓ சீஃபோட பேர். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சிபிஐசி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மாடியூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கரன்சிக்கு இணையா மற்ற கரன்சி வேல்யூஸ் என்னது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின நியூஸை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ சிபிஐசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா கரன்சி எக்ஸ்சேஞ்சையும் வந்து மேனுவலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மெஷினை வந்து அவங்க கொண்டு வரது மூலியமா இந்த டேட்டா பேஸ் எல்லாம் அவங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதை எப்போ வேணாலும் மக்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஈஸ் ஆஃப் ஆக்சசிபிலிட்டியை தான் வந்து இந்த டெக்னாலஜி மூலியமா அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. இதை வந்து எப்போ லான்ச் பண்றாங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 22 கரன்சிஸ்க்கு வந்து இந்தியன் கரன்சிக்கு இணையா எப்படி வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் Thursdays அப்போ மட்டும்தான் இதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வெப்சைட்குள்ள போய் சிபிஐசி அப்படின்னு இன்னொரு வெப்சைட்க்கு வந்து அது ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ரேட்ஸ் இருந்துச்சு, இந்த வீக்குக்கு என்ன ரேட் இருக்கு அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணியும் நீங்க அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சிஸ்டமுடைய ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் வந்துட்டு டிஜிட்டல் காம்படிஷன் பில் அப்படின்ற ஒரு புது பில்லை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ எதுக்கு இது நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, டிஜிட்டல் காம்படிஷன் பில் அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வர்றதுக்காக ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி வந்துட்டு அதோட ரிப்போர்ட்ஸை வந்து இப்போ ஃபைனலாக சப்மிட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த டிஜிட்டல் காம்படிஷன் பில்னா என்னது, அதோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இந்த நியூஸ்ல பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் February 2023 வந்துட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் காம்படிஷன் லா அப்படின்ற ஒரு லா வந்துட்டு நம்ம ஓவர்சி பண்றதுக்காக. இந்த லா வந்து எதுக்காக இப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது வந்து இப்போ ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். அப்போ அது ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் வேணும் இல்லையா? ஸோ இந்த ரெகுலேஷனுக்காக தான் வந்துட்டு இந்த லாவை கொண்டு வராங்க. இது வந்து ஆக்சுவலி என்னது அப்படின்னா காம்படிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டையே வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க ரெண்டு வார்த்தையை பார்க்கலாம், எக்ஸ் போஸ்ட், எக்ஸ் ஆன்டே அப்படின்னு. எக்ஸ் போஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் அப்ரோச் வந்து கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம எக்ஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
எக்ஸ் ஆன்டே அப்படின்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன ப்ரிவென்ட் பண்றதுக்காக மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா. ஸோ இதை தான் வந்துட்டு எக்ஸ் ஆன்டே அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரியாக்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்கு. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தண்டனைன்னு மட்டும்தான் இருக்கு. அது கூட நம்ம வந்து இந்த ப்ரிவென்ஷனுக்கும் கொஞ்சம் மெஷர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த கமிட்டி வந்து முன் வச்சிருக்கு. ஸோ இந்த கமிட்டி வந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் ரெக்கக்னிஷனும் கொண்டு வராங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கேட்டகரியா வைக்கிறாங்க. அந்த கேட்டகரிக்கு பேர் என்னன்னா சிஸ்டமேட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டல் என்டர்பிரைஸ். அதாவது மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கட்டும், இல்லைன்னா மக்கள் வந்து நிறைய பாப்புலாரிட்டி கெயின் பண்றது, இல்லைன்னா நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ற கம்பெனிஸை தான் வந்து எஸ்எஸ்டிஇ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்டிஇ கேட்டகரிக்குள்ள வர்றவங்க வந்துட்டு அவங்களோட அவங்களோட யூசர்ஸ்க்கு எல்லாம் வந்து சர்வீசஸை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்குள்ள போறோம்னா ஐ அக்ரி, ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா அது வந்து ஏதோ ஒரு வெப்சைட்குள்ள போய் நிறைய லிஸ்ட் மாதிரி படிக்கணும் இல்லையா, அது யாருமே இப்ப படிக்கிறது இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு நிறைய லிஸ்டா கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் மறைக்க கூடாது, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா யூசர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறையை கொண்டு வராங்க. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் ப்ரிஃபரன்சிங் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது ப்ராடக்ட் டைப் பண்ணும்போது அந்த பெரிய கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ப்ரிஃபரன்சிங் வந்து பண்ணிக்க கூடாது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம யூசர்ஸோட டேட்டா எதையுமே வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, வேற எந்த தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் அவங்க விற்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னா இதையும் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க, இதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆப்பும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வைக்க கூடாது. அதுக்கு பேர் தான் வந்து டையிங் பண்ட்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனான டேர்ம்ஸ் இந்த டிஜிட்டல் ஆப்ஸ்ல யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம வரைமுறைக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் வந்து இந்த கமிட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆதரவும் இருக்கு, நிறைய எதிர்ப்பும் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து எதுக்கு இப்படி ஒடுக்குமுறை கொண்டு வரீங்க, எங்களுக்கு இந்த லா தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நீங்க பண்றதால தான் நாங்களும் ஒன்னா வளர முடியும், குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் நிறைய பிசினஸஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு மிச்ச மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த பில் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நம்ம இனிமே நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிஎம் மோடி வந்து ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு ஒரு இன்டர்நேஷனல் விசிட்காக. அப்போ போயிருந்தப்போ அவருக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ரெகக்னிஷனுக்கு பேர் பாத்தீங்கன்னா செயின்ட் ஆண்ட்ரூஸ் த அப்போஸ்டல் த ஃபர்ஸ்ட் கால்ட். இந்த மொத்த பேருமே வந்து அந்த ஹானரோட பேர் தான். செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் த ஃபர்ஸ்ட் கால்ட் அப்படின்ற ஹானரை தான் வந்து பிஎம் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு 2019லயே அவருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்பதான் அவர் அதை ரிசீவ் பண்றாரு. ஸோ அந்த இவெண்ட்ல என்ன நடந்துச்சு, அந்த அவார்டு என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவார்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த அவார்டை வந்துட்டு 1698லயே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வந்தவர் பேரு பாத்தீங்கன்னா சார் பீட்டர் அப்படின்றவர் தான். ஓகேவா. ஸோ இவரோட டைட்டில் மொத்தமா பாத்தீங்கன்னா சார் பீட்டர் த கிரேட் அப்படின்றது தான். ஸோ இதை வந்துட்டு பல வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு. ஆனா நடுவுல வந்து 1991ல வந்துட்டு யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது வந்து ரஷ்யா கூட சேர்ந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒரு கூட்டமா யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு அப்போ அழைக்கப்பட்டது. ஆனா 1991ல வந்துட்டு இந்த கூட்டம் வந்து அப்படியே கலைக்கப்பட்டு வேற வேற கண்ட்ரிஸா மாறிட்டாங்க காலப்போக்குல. ஸோ அதுக்கப்புறமா 1998ல தான் வந்துட்டு ரஷ்யா வந்து திருப்பி இந்த ஹானரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து செயின்ட் ஆண்ட்ரூ அவார்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அப்போ இந்த செயின்ட் ஆண்ட்ரூ யாருன்னா வந்து ரஷ்யால இருக்கிற ஒரு தியாகியோட பேர். இது வந்து இதுக்கு முன்னாடி மிலிட்ரியில சர்வீஸ் பண்ணி உயிர் கொடுத்தவங்க, இல்லைன்னா வந்து அவங்க கவர்மெண்ட்ல நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாடர்ன் டேஸ்ல வந்துட்டு நிறைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இல்லைன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஆளை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. ஸோ இந்த அவார்டை வந்துட்டு யார் பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின், பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா.
இந்த அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் வாங்க போற இந்தியன் அப்படின்ற அந்த அங்கீகாரம் கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை வந்து இந்தியா பாஸ் பண்ண போறாங்க. அந்த ட்ரீட்டி என்னது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து நம்ம ஓஷனோட ஒரு மேப் மாதிரி வச்சுக்கோங்க. தென்படுற தூரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கடல், நம்ம மீன் பிடிக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா கடல்லயுமே நம்மளுக்கு பார்டர்ஸ் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கடல் வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படின்லாம் வந்து சில வரைமுறைகள் இருக்கு. ஸோ அந்த வரைமுறைகளை தான் நான் இப்போ ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடல் மட்டத்துல இருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கண்ட்ரிக்கு சொந்தமான இடம். அதை வந்து நம்ம சாவரின் டெரிட்டரி அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து நம்ம கடற்படையோ இல்ல வந்து ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரியான பாடி எல்லாமே வந்து உலாவிக்கிட்டே இருப்பாங்க செக்யூரிட்டிக்காக. அது போக நம்ம மீன் பிடிக்கிறது, லோக்கல் ஃபிஷிங், டூரிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சாவரின் டெரிட்டரிக்குள்ள பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு. அந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கண்டின்ஜுவஸ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் வரலாம். இந்தியன் நேவி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ஷனுக்காகவோ சர்வைலன்ஸ்க்காகவோ எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இது போக ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம மெடிசன்ஸ் பண்றதோ இல்ல ஃபிஷிங் பண்றதோ இல்ல இந்த இடத்துல இருந்து ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக எக்ஸ்ட்ராவா இருக்கிற மிச்ச எல்லா ஏரியாவுமே வந்து நம்ம ஹை சீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எதுக்காக நான் சொல்றேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் புரியும். பட் இது என்னதுன்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொந்தமான ஒரு இடம். ஸோ அப்போ அந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து யாருமே வந்து ரூல் பண்ண முடியாது. இது வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறத வந்து நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். யாருமே வந்து ஓவர் யூஸ் பண்ணி அழிக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தான் இந்த ஹை சீஸ் ட்ரீட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹை சீஸ் ட்ரீட்டிக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேர் இருக்கு. அது நான் இப்போ பொறுமையா சொல்றேன். அக்ரிமெண்ட் ஆன் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் மெரைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் ஏரியாஸ் பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். இதை சுருக்கமா பிபிஎன்ஜே அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த ஹை சீஸ்ல இருக்கிற ஏரியாவை வந்து யாருமே ஓவர் யூஸ் பண்ணாம சஸ்டைனபிளா யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரீட்டியை தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா மெரைன் பயோடைவர்சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஓஷன்ல இருக்கிற ரிசோர்சஸை வந்து ஓவர் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் தான் இந்த ட்ரீட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹை சீஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 64% ஆஃப் வேர்ல்டு ஓஷனை வந்து கவர் பண்ணுது. ஸோ அப்படி 64%ல வந்து அப்போ எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ட்ரீட்டியோட நோக்கமா இருக்கு. ஸோ அப்போ நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எடுக்கிற சில மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னது அப்படின்னா, யாருமே வந்துட்டு என்வாயர்மெண்ட்டை ஹார்ம் பண்ணக்கூடாது, அங்க கிடைக்கிற ரிசோர்சஸ் எல்லாருமே வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும், யாருமே வந்து ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி எல்லாம் வந்து கரெக்டா நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்டை பண்ணணும். ஸோ இந்த என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்றது மூலியமா இந்த ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த அளவுக்கு நடக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்டியா மாறணும்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீட்டி வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 60 கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணணும், இந்த ட்ரீட்டியை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி 60 கண்ட்ரீஸ் சைன் பண்ணா மட்டும்தான் இதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாவா ஏத்துப்பாங்க. இப்படி எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு 120 டேஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கிட்ட வந்து 91 கண்ட்ரீஸ் வந்து சிக்னட்டரிஸா இருக்காங்க. 8 பேர் வந்து அது ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் 2024 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்சிங்டன் ஓவல்ல நடந்திருக்கு. இது வந்து பார்படோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இங்க கம்பீட் பண்ண டீம்ஸ் வந்துட்டு இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா.
ஸோ இந்த ஐசிசி டைட்டில் அப்படின்றது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கிட்டே வருவாங்க. இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிட்டே வருவாங்க. ஓடிஐ, T20 இல்லன்னா வந்து 50 ஓவர் மேட்சஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வின் பண்ணது வந்து T20 மேட்ச் அப்படின்றது தான். ஸோ இந்தியாவோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இது வரைக்கும் வேர்ல்ட் கப் எடிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம 1983ல வின் பண்ணோம். செகண்ட் டைம் வந்து 2007 அண்ட் 2011. இந்த 2 டைமுமே நம்ம எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப்ல தான் வின் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரோஃபியோட கேப்டன் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருந்தாரு. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா 1983, அங்க வந்துட்டு கபில் தேவ் தான் கேப்டனா இருந்தாரு. ஸோ இந்த மேட்சோட இன்னொரு சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் வந்துட்டு இந்தியா எந்த இடத்துலயுமே டிஃபீட் பண்ணப்படல. ஸோ இது வந்து ஒரு சிக்னிபிகன்ட் ஃபீட்டா வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல வந்து நோட் பண்ணிருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவலா என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விராட் கோலி தான் வந்து லீடிங் ரன் கெட்டரா இருந்திருக்காரு T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே. ஸோ அவர் டெபியூல இருந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் 1292 ரன்ஸ் வந்து அவர் செக்யூர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஷாகிப் அல் ஹசன் அப்படின்ற ஒரு பங்களாதேஷி கிரிக்கெட்டர் வந்துட்டு 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 43 மேட்ச்ல. இந்த டைம் ஸ்பேன் நீங்க பாத்தீங்கன்னா 2007ல இருந்து 2024 வரைக்கும் அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட சில பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு இந்த ஃபினாலே மேட்சுக்கு வந்து அவார்டை வாங்கினது வந்து விராட் கோலி. அந்த மொத்த டோர்னமெண்ட்டுக்குமே வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு செக்யூர் பண்ணது ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த எடிஷன்லயே வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்தது வந்து அர்ஷ்தீப் சிங் அண்ட் ஃபரூக்கி அப்படின்ற 2 பிளேயர்ஸ் தான். அர்ஷ்தீப் சிங் வந்து இந்தியா, ஃபரூக்கி வந்து ஆப்கானிஸ்தான். ஸோ இதுலயே வந்து இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ஜடேஜா வந்துட்டு T20 வேர்ல்ட் கப்ல இருந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னா என்னன்னு ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி பார்த்துடலாம். T20 வேர்ல்ட் கப் அப்படின்றது வந்து 2007ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஆரம்பிச்சு வச்சது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ இதை வந்து ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி வந்து இதுல வந்து 12 டீம்ஸ் தான் கம்பீட் பண்ண முடியும். ஆனா இதை வந்து அப்படியே 16 டீம்ஸ்க்கா வந்து 2014ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 2024ல நீங்க பாத்தீங்கன்னா 20 டீம்ஸ் இருந்திருக்கு. 4 குரூப்ஸா வந்து அவங்க பிரிஞ்சு அவங்க பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து இந்த இயர்ஸ்ல எல்லாம் நடந்திருக்கு. இதுல எங்கெல்லாம் இந்தியா வின் பண்ணிருக்கு அப்படின்னு உங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். 2007ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அப்போ வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால. அதே மாதிரி 2014ல நடந்துச்சு. நம்ம வந்து தோத்துட்டோம் ஸ்ரீலங்கா கிட்ட ஃபைனல்ஸ்ல. 2024ல வந்துட்டு இந்தியா வந்து வின் பண்ணிருச்சு பார்படோஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 முறை வந்து T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து 3 கண்ட்ரீஸ் மட்டும்தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா, செகண்ட் வெஸ்ட் இண்டீஸ், தேர்ட் வந்து இங்கிலாந்து. இந்த 3 கண்ட்ரீஸ் மட்டும்தான் இதோட 2 டைம்ஸ் வந்து ஐசிசி கிரிக்கெட் ஹிஸ்டரியில வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான நியூஸா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.